ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டை பப்ஸ் வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்தது நான் இன்றைக்கி அணில் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இது கூட பேக்கிங் சோடா அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துகிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் செய்யலாம். வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கிறேன். அதை பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம அப்படியே வதக்கி விட்டு லைட்டாக இதுக்கு தேவையான உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கறி மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அதை அப்படியே நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது நம்ம வேக வச்சதை அப்படியே தோல் நீக்கிட்டு சின்னதாக இதை நசுக்கி எடுத்துக்கலாம். இதையும் இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கலாம். இதை அப்படியே மெல்ட் பண்ணி உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன், இல்லைன்னா மைதா மாவையே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம உருகி இதிலே ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாவை திரட்டி அதை மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டரை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்பூனை வச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவை இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வளட்டி வச்சுருக்க இன்னொரு பேட்டை எடுத்து இது மேலே அப்படியே அடுக்கி வச்சிடலாம். அதே மாதிரியே பட்டரை இதில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மாவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயரை வச்சிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறாந்தாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணல. நீங்கள் ஓரங்களை அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பண்ணலை, நீங்கள் பண்ணுறதா பண்ணி. அதுக்கப்புறம் இந்த ஒரு இதுலேயும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு அப்படியே நான் செய்கிற மாதிரியே இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா அப்படியே எண்ணெயில் வெளியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஆயில் விட்டு சூடாகணுன்னு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்தோன்னே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு முட்டை பப்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணெய் சட்டிலேயே எடுத்து வச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.